திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றியுள்ள அம்மையப்பட்டு, வெண்குன்றம், பாதிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் அவதிப்பட்டு வந்த பொதுமக்களுக்கு இந்த மழை பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. கோவை மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குறிப்பாக உக்கடம் மற்றும் அல்லமீன் காலனி பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மனம் குளிர்ந்தனர். மேலும் வீட்டிலிருந்த குழந்தைகள் தங்களது வீட்டின் மாடிகளில் மழையில் துள்ளி குதித்து உற்சாகமாக நனைந்து விளையாடினர். திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெருமாநல்லூர், காங்கேயம், தாராபுரம், மங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சுமார் 1 மணி நேரமாக கொட்டித் தீர்த்த கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து சற்று குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தருமபுரி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. தருமபுரி நகரம், 4 ரோடு, கடத்தூர், குண்டல்பட்டி, இலக்கியம்பட்டி, வெண்ணாம்பட்டி மற்றும் நகரத்தில் ஓட்டப்பட்டி, பாரதிபுரம், செந்தில் நகர், ஆட்டுக்காரன்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மழை பெய்ததால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் மன்னூர் பகுதியில் கனமழையால் தேநீர் கடை அருகே இருந்த மரக்கிளை திடீரென முறிந்து விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்னூர் சத்தி சாலையில் உள்ள டீ கடை ஒன்றின் முன்பு இருந்த மரத்தின் கிளை கனமழையால் திடீரென முறிந்து சாலையில் விழுந்தது. அப்போது சாலையில் வாகனங்கள் எதுவும் வராததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மலையோர பகுதிகளில் 4 நாட்களாக பெய்து வந்த கனமழையால் வறண்டு காணப்பட்ட நீர் ஓடைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. தாமிரபரணி ஆற்றிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பேச்சிப்பாறை, ஆம்பாடி, சிவலோகம், சிற்றார், களியல், கடையால், திருப்பரப்பு உட்பட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் வறண்டு காணப்பட்ட நீர் ஓடைகளில் தண்ணீர் வர துவங்கியது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் குளித்துறை தடுப்பணை வழியாக நிரம்பி வழியும் நிலையில் அந்த பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல பொதுப்பணித்துறை தடை விதித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் ஆலமரம் சரிந்து விழுந்ததில் 5 வீடுகள் மற்றும் மின்கம்பங்கள் சேதமடைந்தது. மேல்மங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட மேலத்தெரு குடியிருப்பு பகுதியில் உள்ள விநாயகர் கோயில் முன்னிருந்த பழமை வாய்ந்த ஆலமரம் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சரிந்து விழுந்தது. இதில் அப்பகுதியில் உள்ள 5 வீடுகள் மற்றும் 3 மின்கம்பங்கள் சேதமடைந்தது. இதேபோல் முத்தையா கோவில் செல்லும் சாலையில் இருந்த மின்மாற்றி உடைந்து சாய்ந்ததில் அந்த சாலையிலிருந்த 8 மின்கம்பங்கள் சேதமடைந்தது. இதனால் பல மணி நேரம் மின்சாரமின்றி பொதுமக்கள் தவித்தனர். திருவாரூர் நகராட்சியில் முறையாக ஊதியம் வழங்காத விடிய அரசின் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த பணியாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விடிய அரசின் நகராட்சி நிர்வாகத்திடமும் ஒப்பந்ததாரரிடமும் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து நகராட்சி அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விடியா திமுக ஆட்சியில் எம்பி நிதியிலிருந்து கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையானது பூச்சு பெயர்ந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. ரங்கசாமி குளம் அருகே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் செலவில் பயணியர் நிழற்குடை திறக்கப்பட்டது. இந்த நிலையில் நிழற்குடை திறக்கப்பட்டு 3 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் நிழற்குடையில் உள்ள மேற்பூரை பூச்சு திடீரென பெயர்ந்து விழுந்தது. தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருக்கும் இந்த நிழற்குடையை விடியா அரசின் அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சாலை விரிவாக்க பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் லாரி சிக்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கும்பகோணம் மயிலாடுதுறை மாநில நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் நெடுஞ்சாலைத்துறையினரால் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறையினரின் அலட்சியத்தால் திருவிடைமருதூர் நோக்கிச் சென்ற லாரி செட்டிமண்டபம் சாலையில் உள்ள பள்ளத்தில் சிக்கியது. இந்த நிலையில் பள்ளத்தில் சிக்கிய லாரியை மீட்க இதுவரை நெடுஞ்சாலைத்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏடிஎம் மையங்களில் பணம் எடுத்து தருவது போல நடித்து கைவரிசை காட்டிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த சங்கர், தொட்டப்பநாயக்குனூரைச் சேர்ந்த பசுபதி, குருவிலாம்பட்டியைச் சேர்ந்த முத்தையா ஆகியோரிடமிருந்து 49,400 ரூபாயை திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வடக்கு மாங்குடி கிராமத்தில் இணைப்பு சாலை அமைத்து தரக்கோரி வட்டாட்சியரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இணைப்பு சாலை இல்லாததால் வடக்கு மாங்குடி அருகேயுள்ள விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும்போது அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் அரசு அதிகாரிகளின் வாக்குறுதிகளை நம்பாத கிராம மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் அரிய வகை லில்லியம் மலர்கள் பூத்துக் குலுங்க தொடங்கியுள்ளது. நெதர்லாந்து நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட 1500 லில்லியம் மலர் நாற்றுகளை பிரையன் பூங்காவில் நட்டு பராமரித்து வந்தனர். இந்த மலரானது ஒரு செடியில் ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடியது. மேலும் 1.5 மாதம் வரை இந்த மலர்கள் வாடாமல் இருப்பதும் இதன் தனி சிறப்பு. இந்த நிலையில் 61வது மலர் கண்காட்சியில் பூத்துக் குலுங்கும் லில்லியம் மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். கும்பகோணம் மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளுக்காக சாலையின் நடுவே தோண்டப்பட்ட குழிகளால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்து வருகின்றனர். கும்பகோணம் நகராட்சி சார்பில் மோதிலால் தெரு பகுதியில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அப்பகுதியில் பெய்த மழையினால் சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி தோண்டப்பட்ட குழிகள் அனைத்தும் சேரும் சகதியுமாக உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்துடனேயே இப்பகுதியை கடந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள குளத்தில் சாக்கடை நீர் கலப்பதாலும் இறைச்சி கழிவுகளை கொட்டுவதாலும் துர்நாற்றம் வீசி வருவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. சிந்தாமணி டோல்கேட் பகுதியில் பிரசித்தி பெற்ற கோவிந்தபேரி குளத்தால் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த குளத்தில் புளியங்குடி பகுதியில் உள்ள சாக்கடை கழிவுநீர் கலந்து வருகிறது. மேலும் மர்ம நபர்கள் இறைச்சி கழிவுகளை குளத்தில் வீசிச் செல்வதால் துர்நாற்றம் அடிப்பதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.